வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மாட்டிக்கொண்ட மாயா ஆதாரத்துடன் கட்டம் கட்டிய கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மருத்துவமனையில் கான்ஸ்டபிளை முத்துப்பாண்டி சிவனாண்டி இருவருமே சேர்ந்து கொன்று விடுகிறாங்க. அந்த நேரம் கார்த்திக் வர கான்ஸ்டபிள் உயிருக்கு போராடி இருந்ததை பார்த்த கார்த்திக் மருத்துவரிடம் செல்ல மருத்துவர் அவரை பரிசோதனை விட்டு அவர் இறந்து விட்டதாக சொல்கிறாங்க. இதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி கார்த்திக் இருவருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போகிறாங்க. அப்போது பரமேஸ்வரி பாட்டி பிரிந்து போயிருக்கும் குடும்பம்தான் இவன் மூலமாக சேர்ந்து விடும் என நினைத்திருந்தேன், ஆனால் இப்படி ஆகிவிட்டது என வருத்தப்படுறாங்க. அப்போது கார்த்திக் பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க பாட்டி, அந்த கான்ஸ்டபிளை இறக்கும்போது ஏதோ செல்ஃபோனில் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய செல்ஃபோன் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது எனக்கு தோன்றுகிறது. அந்த ஃபோனு கைக்கு வந்தால் உண்மை தெரியுமென சொல்லிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இன்றைய எபிசோடில் கான்ஸ்டபிள் உயிரிழந்த வழக்கு குறித்து விசாரிப்பதாக ஜாமுண்டேஸ்வரி இல்லத்துக்கு போலீஸார் வராங்க. அப்போது சந்திரலேகா அந்த கான்ஸ்டபிள் சண்முகத்தை மண்டபத்தை அழைத்து வந்தது பரமேஸ்வரி தான். இதனால் எங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அங்கே போய் தான் விசாரணை நடத்துங்கன்னு சொல்ல போலீஸார் பரமேஸ்வரி வீட்டிற்கு விசாரணை நடத்துவதற்காக செல்கிறாங்க. சந்திரலேகா பேசியதை கேட்டு, ராஜராஜன் என் அம்மா மீது பழி போடுவதே உன்னுடைய வேலையாக போச்சு. அவங்க கான்ஸ்டபிள் சண்முகத்தை அழைத்து வந்தாங்க, ஆனால் அவங்க துப்பாக்கி சுட்டதுமே யாருன்னே தெரியாது போல அம்மாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என கோபத்தில் கத்துறாங்க. இதை கேட்டு சந்திரலேகா, இன்னும் உங்களுக்கு அம்மா மேலே இவ்வளோ பாசம் இருக்கா? அக்கா நல்லா கேட்டுக்கோ, என்னைக்கு இருந்தாலும் என் புருஷன் அங்கே போய்விடுவான்னு சொல்கிறாங்க. பரமேஸ்வரி வீட்டுக்கு செல்லும் வரும் போலீஸாரில் கான்ஸ்டபிளை உயிரிழந்த வழக்கில் விசாரணை நடத்த வேணும்னு சொல்லி பரமேஸ்வரி கைது செய்து அழைத்து வராங்க. இதையடுத்து நவீன் கார்த்திக்கு ஃபோன் செய்த விஷயத்தை சொல்ல கார்த்திக் பதறிக்கொண்டு காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. கார்த்திகை பார்த்த பரமேஸ்வரி பாட்டி 2 குடும்பம் ஒன்றா வாழ ஆசைப்படுறாங்க. கடைசியில் பாட்டிக்கு வந்த நிலைமை கண்கலங்கிறாங்க. பிரச்சனை வேறு விதமாக சென்றதால் கான்ஸ்டபிளை சுட்டது யார் என்று ஆதாரத்தை தொடங்குறாங்க. அப்போது மண்டபத்திலிருந்து சிசிடிவி ஆதாரங்களை பரிசோதனை செய்யும்போது பார்த்த பெண் கான்ஸ்டபிள் சுட்டு கொன்றது தெளிவாக தெரிகிறது. அந்த பெண் மாயா என்பது தெரிய வருது. இதனைத் தொடர்ந்து கார்த்திக் மகேஷ் குறித்து தெரிந்த நர்ஸை மாயாவிடம் பேச வைத்து ஒரு இடத்திற்கு வர வைத்து மடக்கி பிடிக்கிறாங்க. நீதான கான்ஸ்டபிளை கொன்ற என கேட்க மாயா இல்லைன்னு மறுக்க வீடியோ ஆதாரத்தை காட்டி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.